ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மள பலரும் பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் பண்ணுற ₹100 முதலீடுங்கிறது எப்படி முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியெல்லாம் பிரித்து முதலீடு பண்ணுறாங்க. பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட இந்த மார்ச்சில் அவங்க போர்ட்ஃபோலியோ என்ன நடந்திருக்கு, எந்த ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் ஸ்டாக்ல எதுவும் முன்னேற்றம் இருக்கா. ஏன்னா இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் செமையான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த ஃபண்டில் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்க சேஞ்சஸ் என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளோ போர்ட்ஃபோலியோ ஷிஃப்ட் ஆகிருக்கு, என்ன ஸ்டாக்கை ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்டாக்கை விற்றுருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கிற நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த ₹1 கோடி இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்கள்ட்ட கேஷ் ஹோல்டிங் ரொம்ப அதிக அளவில் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 18% அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அந்த கேஷ் ஹோல்டிங்கை குறைச்சி இப்போ இந்திய பங்கு சந்தையில் நல்ல இடத்துல ஒரு வேல்யூஷன் வந்ததுக்கப்புறம் அதில் முதலீடு பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. இவங்களோட மொத்த முதலீட்டில் என்னென்ன மாற்றம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த ஜனவரிக்கும் இப்போ இருக்கிற மார்ச் அந்த ஃபேக்ட் ஷீட்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்போ அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பங்கு சந்தையில் ஜனவரியில் 65.59 முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 66.75 அப்படிங்கிற அளவுக்கு அதை அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11.74 அவங்களோட முதலீடாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலாண்டில் நம்ம பார்க்குறப்போ 10.59 அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சிருக்காங்க. அதாவது வேல்யூவேஷன் ஓவராக இருக்கிறதுனால சில ஸ்டாக்குகளை விற்றுருக்காங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு அடுத்தது ஆர்பிட்ராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பெரிய அளவு குறைச்சிருக்காங்க. ஜனவரியில் ஆர்பிட்ராஜ் இவங்க பண்ணது கிட்டத்தட்ட 5.62% பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா வெறும் 0.40 அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இது பெரிய ஒரு குறைவாக நம்மளால பார்க்க முடியுது. இதற்கப்புறம் கடன் சார்ந்த முதலீடு, அப்புறம் மணி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் 11.68% முதலீடு பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கிற ஃபேக்ட் ஷீட்டை நம்ம பார்க்குறப்ப 10.30 இருக்குது. இதுவும் குறைவாக இருக்குது. அதுக்கப்புறம் கேஷ், அதுக்கப்புறம் ட்ரெப்ஸில் நம்ம பார்க்குறப்ப 5.07 ஜனவரியில் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறப்ப 5.14 இருக்குது. ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் REIT INVT அப்படிங்கிற அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஜனவரியில் 1% முதலீடு பண்ணியிருந்தாங்க. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 1.51 அதிகப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு 0.5% அதிகமாக முதலீடு பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பங்கு சந்தை எக்ஸ்போசரை இவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் பொசிஷனை குறைச்சிருக்காங்க. வெளிநாட்டு முதலீடுகள் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷ், அதுக்கப்புறம் டெட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23லேருந்து 19% குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டாக் இவங்க வாங்கியிருக்காங்க அல்லது குறைச்சிருக்காங்க, அவங்களோட ஹோல்டிங்கில், அதாவது பெருசாக ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்கில் என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் கிட்டத்தட்ட 8% முதலீடு பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7.98 இருக்குது. கிட்டத்தட்ட 0.2% குறைச்சிருக்காங்க. அடுத்தது பவர் கிரிடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் 6% ஆயிருந்துச்சு. இப்போ 7.16% அப்படிங்கிற அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோல் இந்தியாலையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ICICI பேங்க், இதற்கு அடுத்தது அவங்க அதிகப்படுத்துறது கோல் இந்தியாவில் அதிகப்படுத்தியிருக்காங்க, ஐசிஐசிஐ பேங்கில் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது, ஏற்கனவே இருந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எதில் குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங்லேயும் அதோட அவங்க ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே இருந்தது 4.9% இருந்துச்சு. இப்போ வந்து 4.09 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9% அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது 0.90% அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோத்தக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே வந்து ஹோல்ட் பண்ணது தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. எதையும் வந்து ஆட் பண்ணவும் இல்லை, விற்கவும் இல்லை. இதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதலீடுகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. மஹிந்திராவில் வந்து அதுலேயும் முதலீடு அதிகப்படுத்தியிருக்காங்க. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இது இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க ஹோல்ட் பண்ணக்கூடியது கூகுளில் வந்து அல்ஃபாபெட் ஏங்கிறதுல முதலீடு பண்ணுறாங்க. அப்புறம் மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறம் வந்து அமேசானில் முதலீடு பண்ணுறாங்க, மெட்டாவில் முதலீடு பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கொஞ்சம் அவங்களோட ஹோல்டிங் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 11.74லேருந்து 10.59 இப்போ ஹோல்டிங் இருக்குது. ஸோ ஸ்லைட்லி அவங்க குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மார்ச்சில் வந்து என்னென்ன ஸ்டாக் வந்து அதிக அளவில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷனில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னது மாதிரி கோல் இந்தியா, அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல், மஹிந்திரா, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் அதுலேயும் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க முக்கியமாக வந்து கவனம் செலுத்துறது எந்தெந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் பெரிய அளவில் கவனம் செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி செக்டார்லையும், அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் சைக்கிளிக்கல் கம்பெனியில் முதலீடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிகாம் செக்டரில் உங்களோட முதலீடு அதிகமாக இருக்குது நம்ம பார்க்க முடியுது. எதில் குறைச்சிருக்காங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது ஆர்பிட்ராஜ் குறைச்சிருக்காங்க, யூஎஸ் டெக் ஹோல்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பஜாஜ் ஹோல்டிங் நிறுவனத்திலையும் அவங்களோட ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. செக்டார் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரில் வந்து 20% வந்து ஜனவரியில் முதலீடு பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, 20% தான் இருக்குது. அதே நேரத்தில் ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20% வந்து ஜனவரியில் முதலீடு இருந்துச்சு. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா குறைச்சிருக்காங்க, பெரிய அளவில் குறைச்சிருக்கு மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பவர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் 6% வந்து ஜனவரியில் ஹோல்ட் பண்ணாங்க. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 7.16% வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவரில் வந்து கொஞ்சம் முதலீடுகள் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா 5.26% வந்து ஜனவரியில் இருந்துச்சு. கரண்ட்லி பார்க்குறப்ப 6.1% இருக்குது. ஆட்டோமொபைல்லையும் 6.61 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6.26 இருக்குது. டெலிகாம்லேயும் வந்து வெறும் 0.26% தான் இருந்துச்சு. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 2.95% வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு இன்க்ரீஸ் தான் நம்மள்ட்ட பார்க்க முடியுது. ஜனவரியிலேருந்து மார்ச் 2026 வரைக்கும், அதாவது இந்த ஃபேக்ட் ஷீட்டை நம்ம அலசினதில் வந்து என்னென்ன வேறு சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அலோகேஷன் வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது அதன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில், இந்திய பங்கு சந்தையில் பெரிய அளவில் அவங்களோட முதலீடு அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் வேல்யூஷன் குறைஞ்சதுனால இதுலேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். அதனால வந்து அந்த வேல்யூஷனில் லோ வேல்யூஷனில் கிடக்கிற அந்த ஸ்டாக்கில் வந்து அவங்களோட முதலீடு அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக் கம்பெனியில் வந்து யூஎஸில் குறைச்சிருக்காங்க. ஸோ இதையும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து இப்போ அவங்களோட முதலீடுகள் வந்து கொஞ்சம் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு, இதில் என்னென்ன ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க, என்ன ஸ்டாக்கை விற்றுருக்காங்க, எந்த ஸ்டாக்கில் வந்து அதிக அளவில் வந்து ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கிற நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த 1 கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.